நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு கிறிஸ்டியன் ஹோம், கிறிஸ்தவர்களின் இல்லம் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தர் எப்படி பிரியப்படுகிறார், கர்த்தர் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் குடும்ப கதையை சொல்லுகிற ஒரு புத்தகமா இருக்கிறது. அதனால ஒரு சில குடும்பத்தை ஆண்டு குறிப்பிட்டு இந்த குடும்பம் மாதிரி இருங்க, இந்த குடும்பம் மாதிரி இருக்காதீங்க அப்படின்ற ஆண்டு வகை பிரித்து நமக்கு சொல்லி கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இது கர்த்தர் எது விரும்புகிறார் என்பதை தெளிவா சொல்லிவிட்டார். நாம எதை செய்ய போகிறோம் என்பதை தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கிறது. குடும்பமாக வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அவர் அதை அதிகமா விரும்புகிறார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்தார். துணை இல்லாமல் இருந்தால் பாவம் செய்ய முடியும். அநேக நண்பர்கள் இருக்கிறாங்க, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு டிகிரி இல்லை. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பம் வாடுறது டிகிரியும் இல்லை. அதனால இவங்க இஷ்டம் போல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது கர்த்தருடைய திட்டம் அல்ல. குடும்பமா இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய திட்டம். அதனால்தான் தேவன் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். The purpose of the Christian marriage is to establish a Christian home. கிறிஸ்து இல்லத்தை நிறுவுவதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. மற்ற குடும்பமும் இருக்கிறது உலகத்திலே, கிறிஸ்துவ குடும்பமும் இருக்கிறது. இது கிறிஸ்துவ குடும்பம் என்றால் என்ன அப்படி என்பதை குறித்து நம்ம ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கிறிஸ்துவ குடும்பத்திலே கிறிஸ்து தலையா இருக்க வேண்டும். ஒருத்தரை தலைவராக நம்ம வீட்டில் வச்சுட்டுமாக்கா அந்த தலைவருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அந்த தலைவர் என்ன விரும்புகிறார், எதை செய்ய சொல்லுகிறார், எதை செய்ய வேணான்னு சொல்லுகிறார் என்பதை நம்ம நன்கு ஆய்வு பண்ணி அதை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். குடும்பம் ஒரு சுவாரஸ்யம், அழகு. குடும்பம் ஒரு சுவை. ரொம்ப ஒரு குடும்பத்தை ஆதிக்கம் பண்ணாதீங்க, அடிமைதனப்படுத்தாதீங்க. அது சுவை இல்லாம போயிடும். விட்டு கொடுக்க கத்துக்கொள்ளுங்களேன். நேரம் சமயம் கிடைக்கும் போது பக்குவமா எடுத்து சொல்லி பாருங்களேன், நல்லா இருக்கும். புரிஞ்சுக்குவாங்க. இப்ப புரியல, ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு கிறிஸ்துவ குடும்பமா இருக்க வேண்டும்னா ஒரு தேவ பயம் இருக்க வேண்டும். பிளஸிங் ஹஸ்பண்ட் எப்படி இருக்க வேண்டும் என்று சங்கீதம் சாம்ஸ் 128 verse 1 first verse வாசிப்போமா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பிழைப்பான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இங்க வேதாகமம் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் என்று சொல்லப்படுகிறது. நம்ம கடன் வாங்கி மற்றவங்களுக்கு அடிமையா இருந்துக்கிட்டு அதில் வாழ மாட்டோம். கர்த்தருக்கு பயந்தோம் என்றால் நம்ம உழைச்சி நம்மளே சாப்பிடுவோம். மற்றவங்கள உழைப்பில் நம்ம சாப்பிட மாட்டோம். நீ ஏமாத்துக்காரா இருந்தீங்களா, கடவுளுக்கு பயம் இல்லைன்னாக்கா யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்க வேலை செய்ய இடத்துல இருக்க அந்த கிளீனர் இருப்பாங்களா, அவங்க கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்து பாருங்க, எல்லாரும் உங்களுக்கு பயப்படுவாங்க. தேவனுடைய வழி பரிசுத்த வழி, அது சீர்திருத்தம் இருக்கும். அதுதான் நிறைவான வழி என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக தேவனையே சேவித்து அவரே தலைமைத்துவமாக வைத்து வாழ்வோம். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இங்க சொல்லப்படுகிறது. குடும்பத்தில் கணவனா இருக்கும் பொழுது ஒரு உதாரண குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனை சேவிக்க வேண்டும். தேவனுக்கு சேவிக்க முதலிடம் கொடுக்க வேண்டும். நேரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். நேரம் என்னைக்குமே நமக்கு சாதகமா வராது. நம்ம தான் சாதகம் ஆக்கி கொள்ளணும். அடுத்ததாக தலைமைத்துவத்தை பொறுப்பை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் தேவனுக்குள் பயந்து வாழும் பொழுது. அடுத்ததாக மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சாம்ஸ் 128 verse 3 வாசிப்போமா. மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள்.
ஓகே, நன்றி நன்றி சிஸ்டர். இங்க பார்க்கும்பொழுது கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக ஒரு மனைவி இருப்பார்கள். எப்படி திராட்சை செடி அந்த கொடியோட திராட்சை கொடி செடியோடு இணைந்து இருக்கும் போது அப்பதான் நிறைய கனி கொடுக்குது இல்லையா? அது போல ஒரு மனைவியானவள் தேவனோடு இணைந்து இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். Wife, all Christian wife must attach with God. ஆண்டோடு அப்படியே இணைந்து இருக்க வேண்டும். எப்படி இணைந்து இருக்கிறது? அதிகமா உங்களுடைய வேத வாசிப்பை நீங்க டைம் டேபிள் போட்டுக்கணும். டைம் நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த டைம்ல நான் பைபிள் படிக்கிற டைம், இந்த டைம்ல நான் வந்து ஜெபம் பண்ற டைம் அப்படின்ட்டு மனைவியானவள் நீங்க இப்படி தேவனுக்கு முதலீடு கொடுத்து தேவனுக்குன்னு உங்கள் நேரத்தை ஒதுக்கும் பொழுதுதான் உங்க கணவன் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி உங்களோட பேசுவாங்க. நீ கர்த்தரை அதிகமா நேசிக்கும் பொழுதுதான் உன் கணவன் உங்களை அதிகம் நேசிப்பாங்க. என் புருஷன் நீ நேசிக்கிறதே இல்லை, வள்ளுன்னு கத்திக்கிட்டு கிடக்குறாரு. நீங்க உங்களுக்கு ஆண்டுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. எதை விதைக்கிறீங்களோ அதான் இருப்பீங்க. நீங்க தேவனை சார்ந்து இருங்களேன், உன் கணவன் உன் பிள்ளைகள் எல்லாமே உன்னை சார்ந்து இருப்பார்கள், உன்னை அதிகமா நேசிப்பார்கள். நீங்க தேவனோட பேசுறதுக்கு நீங்க சலிப்பா இருந்தீங்கன்னாக்கா யாருமே உங்கள்கிட்ட பேசவே பிடிக்காது, தெரியாம தான் போவாங்க. அப்ப மனசுல வந்துக்காதீங்க, ஐயோ இவங்க பேச மாட்டாங்க, இவங்க பேச, நீ ஒழுங்கா பேச, நீ ஆண்டவட்ட நீ எந்த அளவுக்கு ஆண்டோடு இருக்கிறீங்களோ அந்த அளவு தான் மத்தவங்க உங்களோடு இருப்பாங்க. மனைவிமார்களே, திருச்சபையான மனைவிமார்களே, நீங்கள் தேவனுடைய அதிக நேரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய உங்களோட பொறுப்பு நீங்க செய்ய வேண்டும். அந்த மத்தியிலையும் தேவனுக்கு கொடுக்கின்ற நேரத்தை நீங்க ஒதுக்க வேண்டும் என்று இங்க ஆண்டு வலியுறுத்துகிறார். நீங்க அப்படி கொடுத்து அப்படி இருந்து பாருங்களேன். வேத வசனம் வாசிக்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ளாக அன்பு என்று கனி வரும், விசுவாசம் என்று கனி வரும், பாசம் என்று கனி வரும், புரிந்துணர்வு என்று கனி வரும். அடுத்தது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை நீ புரிஞ்சுக்குங்க. எல்லாமே வந்து உங்கள்கிட்ட வார்த்தை சொல்லுவாங்க. கணவன் வந்து சொல்லுவார், எனக்காக ப்ரே பண்ணு, இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு. உன் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, உன் சொந்த பந்தங்கள் வந்து சொல்லுவாங்க, உன் நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க. ஏனென்றா நீ ஜெபிக்கிற பிள்ளை, நீ வேத வாசிக்கிறீங்க. அதனால உங்கள்கிட்ட எதனாச்சும் ஒரு அவங்க மன வேதனை பகிர்ந்து கொள்றதுக்கு அவங்க வருவாங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபிப்பீங்கன்னு ஒரு ஆறுதலோடு திரும்பி போவாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் சீரியல் முன்னிக்கே டிவி முன்னிக்கே உட்காந்துக்கிட்டு இருங்க, எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீங்க பாருங்க, ஒரு நெருப்பு எரியுது, நெருப்பு பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்தீங்களாக்கா உடம்பு என்னாவும் சூடாகும். இதே ஐஸ் கட்டி இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டீங்களா உடம்பு பூரா குளிர் ஆகும். நீ எங்க நிக்கிறீங்க அதை பொறுத்து உங்க உடல்நிலை மாறும். அது போலதான் நீங்க தேவனுடைய சார்ந்து வாழ்ந்தீங்க, தேவ பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க சாத்தான வாழ்ந்தீங்களா, சாத்தான சுபாவம் தான் உங்களை ஒட்டி கொண்டு இருக்கும். எப்ப பார்த்தா சீரியல் 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 பார்க்கறவங்க சீரழிஞ்சு போவாங்க. நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை? சீரியல் பார்த்துக்கோ சீரழிஞ்சு போவாங்க. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறவங்க என்று பரிசுத்தமா தான் இருப்பாங்க. போராட்டம் வரும், ஆனா அவங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. தேவனுக்கு பயந்து இருக்கிற மனைவிமார்கள் கடி கொடுப்பார்கள். அவங்க வீட்டை எப்படி கட்டணும்னு தெரியும். கணவன் பிரச்சனை வந்து சொல்றாரு, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, உங்க பிரச்சனை கொண்டு என் தலையில சுமதிங்களா, என்ன பண்றதுன்னு அப்படி சொன்னீங்களாக்கா அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, நான் உன்னை சொல்றதை விட சொல்லாம இருக்கலாமே அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீங்க வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு நல்ல பதில் சொல்லுவீங்க. கவலைப்படாதீங்க, நமக்கு தான் ஆண்டு இருக்காரு, ஜெபத்துல வைப்போம், ஏன் கலக்குறீங்க, இப்படி 2 வார்த்தை சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு ஆறுதல் அடைவாரு. பிள்ளைங்க வருதுங்களா, உங்க பிரச்சனையை சுமந்துக்கிட்டு வராங்களா, கவலைப்படாதம்மா, கவலைப்படாத ஐயா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நான் உனக்காக ஜெபிக்கிறேன்,
கவலைக்காத தைரியமா இரு. அப்படி சொல்லும் போது நமக்கு உற்சாகப்படுத்தவும் நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணி பேச ஒரு நபர் இருக்கிறாரு. ஒரு மனைவி மாறும், ஒரு தாய் மாறும், விசேஷமானவர்கள். அந்த 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 விசேஷத்தை ஒரு சுவையா மாற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்களும் மன நிறைவு அடைவீர்கள். மற்றவங்களுக்கு கனித்தருவர்களா இருப்பீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க போய் உங்க கணவன் வேலை செய்ய இடத்துல போயிட்டு நீங்க வேலை செஞ்சு கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு ஆறுதலான வார்த்தை அவங்க வேலைக்கு போகும்போது அவங்க எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை அவங்க உற்சாகப்படுத்தும். ஹல்லேலூயா. எப்ப பார்த்தா கட்டுன்னு இருக்கக்கூடாது, வல்லுன்னு இருக்கக்கூடாது, மூச்சு மூணு இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கனி தருகிறவள், தேவனோடு சார்ந்து வாழுகிறவள், தேவ பிரசத்துக்குள் இருக்கிற ஒரு மனைவியானவள், ஒரு தாயானவள், தேவனுடைய முக சாயலை கொண்டவளா இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு வருகிறோம். மனைவிகளே, நீங்கள் முக்கியமானவர்கள். வீட்டை கட்டவும் முடியும், வீட்டை உடைக்கவும் முடியும். மனைவிமார்கள் வீட்டை கட்டுகிறவர்களா இருக்க வேண்டும், உடைக்கிறவர்களா இருக்கக்கூடாது. இதுதான் கிறிஸ்துவ குடும்பத்தின் மனைவிமார்களுடைய நிலை. சங்கீதம் 128 3வது வசனம் வாசிப்போமா? உன் பிள்ளைகள் ஒரு பண்டிகை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். நன்றிமா. கர்த்தருக்கு பயந்து வாழுகிற இந்த குடும்பத்திலே, கர்த்தரை தலைவராக கொண்ட அந்த குடும்பத்திலே, தெய்வ பயம் இருக்கிற இந்த குடும்பத்திலே பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம்? சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்களாம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் பிரசங்கத்தை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை பாராட்டுறேன். திருச்சபையில் பேசுகிற ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நீங்க கேட்டு அதை நீங்க என்ன புரிந்து கொண்டீங்க என்றது தாளியில் எழுதியோ அல்லது டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் பண்ணியோ எனக்கு நீங்க அனுப்ப வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற இந்த பிரசங்கத்தை வருகிற வெள்ளிக்கிழமைக்குள்ள எனக்கு நீ அனுப்பி விடணும். நீங்க வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க அனுப்பல, வெள்ளிக்கிழமை 12:01 உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். நான் செஞ்சிருக்கேன், சொல்லுங்க மட்டும் இல்லை, செஞ்சிருக்கேன். சில பேருக்கு போன் அடிக்கேன், ஐயா மணி 12:01 ஆச்சு, வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு, இன்னும் வரைக்கும் உங்களை அசைன்மெண்ட் அனுப்பாமல் இருக்கிறீங்க. அப்போ சொல்லியிருக்கேன், பாஸ்தே நீ மன்னிச்சிருங்க பாஸ்தே, நான் சுத்தமாக மறந்துட்டேன், இனி இப்பயே அனுப்பி விட்றேன் பாஸ்தே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஓகே இப்போ அனுப்பு, பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு நீ வெள்ளிக்கிழமை தாண்டிச்சுனாக்கா அது எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு. நான் ஏன் அப்படி ஒரு சீரியஸாக கொண்டு வரேன்னாக்கா, பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிரசங்கமாகப்பட்டது நான் பல மணி நேரம் தேவ சமுதிர காத்திருந்து ஆயத்த பண்ணி கொண்டு வருவேன். உங்க அம்மா சமைக்கிறாங்க, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி குழம்பி சரி இதை சமைக்கலாம் முடிவு பண்ணாங்க. அப்போ போய் அதுக்கான காரியங்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்து வெட்டி சமைச்சு அழகாக சமைச்சு வச்சு சாப்பாடை நீங்கள் சாப்பிடாம அசட்டை பண்ணி விட்டு போனாக்கா அவர் மனசு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் தேவன் உங்களுக்கு இன்றைய பொழுது வார்த்தையை கொடுக்கிறார், உங்களுக்கான வார்த்தைகளை. அதை நீங்கள் கவனமாக கேட்டு கேட்டதை அப்படி நீங்கள் நோட் பண்ணுறீங்க. சிஎம்சி நம்ம திருச்சபை எல்லாம் நீ கடைபிடிக்க நான் உங்களை பாராட்டுறேன், வெரி குட். ஸோ ஒரு சிலர் எனக்கு கொஞ்சம் தாமதமாக அனுப்புறீங்க, அது என்னால் எனக்கு சங்கடமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் நீங்கள் அனுப்பணும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக. நீங்கள் என்னென்ன எழுதுறீங்களோ உங்கள் மனசில் உங்கள் சிந்தனை எழுதுகிறீங்கன்னு அர்த்தம். இப்படி எனக்குனாச்சும் ஒரு ஆளுக்கு ஒருத்தவங்கள்ட்ட போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அப்போ குடும்பத்தை பிரச்சனையோடு வராங்க, அவர்கிட்ட போய் சொல்ல முடியும், ஐயா வேதாகம் சொல்லப்படுது, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற குடும்ப தலைவனை அந்த குடும்பத்தையே கர்த்தர் ஆசிரிப்பார் சொல்ல முடியும் நீங்க. ஏனென்றால் நீங்க கேட்டது மாற்றமல்ல, அது நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. அப்ப எங்கனா போய் பேசும்போது அந்த டக்குனு ஞாபகத்தில் வரும், வீணே போகாது. சரி, உங்களை திருச்சபையாரை நான் உங்களை பாராட்டுறேன். ஆண்டு நல்ல சபை ஜனங்களை கொடுத்திருக்கிறார். ஸோ அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க.
குட், காட் பிளஸ் யூ. ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டாரு எழுதி பிடிச்சா அனுப்பாதீங்க. நீங்க எழுந்தது ஒவ்வொன்றும் உங்க சிந்தனையில் உள்ளது நீங்க கேட்டு உங்க சிந்தனையில் பட்டதை நீ அப்படியே எழுதணும். அது பாருங்க, மறக்கவே மாட்டீங்க. எத்தனை வருஷமானாலும் நான் 30 வருஷத்துக்கு முன்னுக்கு கேட்ட பிரசங்கம் எல்லாம் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு சில நேரத்தில் ஞாபகத்தில் வரும். சில பேருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது அதை நான் உதாரணமா சொல்லி இருக்கிறேன். வீணு போகாது, எங்கேயோ பதிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களை நான் பாராட்டுறேன். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பாஸ்டர் சொல்றாரு நான் கீழ்பிடிச்சு செய்திக்கு பார்த்தீங்களா? கத்தரிச்சு உங்களை ஆசிரிப்பார். அடுத்ததாக பிள்ளைங்க எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்போமாக. வேதம் சொல்லப்படுது நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நிறைய வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை. தகப்பனுடைய போதகத்தை மறவாதே, தாயினுடைய போதகத்தை தள்ளாதே. அம்மா சொல்லும் போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிட்டு போவாதீங்க. அவங்களுக்கு தெரியாம உங்களை பெத்தாங்க. அவங்க சொல்லும் போது இதுல என்ன உண்மை இருக்குது? சந்தல ஜோக் பண்ணி விளையாடுவீங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. ஆமா, உங்க மாதிரி படிப்பு அறிவு அவங்களுக்கு இல்லதான், ஆனா அவங்களோட அனுபவம் உங்களுக்கு இல்லை. அப்பா சில காரியங்கள் சொல்லுவாரு, இவருக்கு என்ன தேதான் பேசிக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கு நிறைய காரியம் தெரியும், வெரி குட். அதுக்காக அவர் முட்டாள் இல்லை, உங்க தகப்பன் முட்டாள் இல்லை. அவர் உங்களுக்கு சொல்றது எல்லாமே உங்களுக்கு நன்மைக்காக தான் சொல்றாரு. எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்னு சொல்லல. உங்களுக்கு எது அவசியமா இருக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்க. அம்மா வயசாச்சு, அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க போன அனுபவத்தில் உள்ள சில காரியங்கள் சொல்லும் போது சில காரியங்கள் பாருங்க, இது உங்களுக்கு அவசியமான காரியமா இருந்தாங்க எடுத்துக்கொள்ள. இல்லையா அமைதியா போயிருங்க. நீங்க மீன் சாப்பிடுறீங்க, பொரிச்சு வச்ச மீன் சாப்பிட்றீங்க, கறி வச்ச மீன் சாப்பிட்றீங்க, எடுத்து வச்சோடனே எல்லாமே சாப்பிட்றீங்க. சதையை மட்டும் சாப்பிட்டு அந்த முள்ளெல்லாம் தூக்கி போட்டுறீங்க. அது மாதிரி போதனையில் வரவங்க உங்களுக்கு எது ஏற்றதா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க ஏற்றது இல்லையா அதை ஒதுக்கி விட்டுருங்க. அது வேற யாருக்கும் போதும் நினைச்சு கொள்ளுங்க. அதனால பிள்ளைகளே, உங்க பெற்றோர்களுடைய வார்த்தையை நீ அலட்சியப்படுத்தாதீங்க. அது எந்த யூனிவர்சிட்டியில் போனாலும் கிடைக்காது. ஏன்னா உங்களை குறித்து முழு அக்கறை காட்டுகிறவங்க அம்மா அப்பா மட்டும்தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய அனுபவத்தில் போயிருக்கலாம், அதெல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களோட வார்த்தையில கேட்கும் பொழுது நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அவங்க அதான் சொல்லுவாங்க, அம்மா அப்பா நிறைய சொல்லுவாங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. கேட்கும் போது எது உங்களுக்கு அவசியமா இருக்குதோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. இது எனக்கு அவசியம் இல்லை, பரவாயில்ல, அவங்க சொன்ன சொல்லிட்டு போட்டோம், ஏதோ சொல்றாங்க அப்படி போறீங்க. அவங்கள மனநிலை எப்ப தெரியுமா நீங்க உணர்வீங்க? நீங்க அம்மா அப்பாவை ஆன பிறகுதான் இந்த மனநிலை உணர்வீங்க. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பார்களாம். சரீரத்தில் மாத்திரம் அல்ல, உங்களோட சிந்தனையில மென்டாலிட்டி நீங்க ஆரோக்கியமா இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ரொம்ப கவனம். உங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆரோக்கியமான வார்த்தை இருக்க வேண்டும். எழுத்தை கவுத்தேன்னு பேசக்கூடாது. வாலிப துடிப்பில என்ன வேணாலும் பேச முடியாது. வாலிப பிள்ளைகளே கவனமா இருக்க வேண்டும். குடும்ப ஜபத்துக்கு கூப்பிடுங்க, ஐயா வாயா, அம்மா வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வேற வேலை இருக்கு, எப்ப பார்த்தாலும் ப்ரே ப்ரே ப்ரே. அவங்க ப்ரே பண்றதால தான் நீ நல்லா இருக்கிற, மறந்துடாத. அம்மா அப்பா ஜெபிக்கிறதுனால தான் நீ நல்லா இருக்க. இல்லைன்னா பிசாசு எப்பயோ அடிச்சு கொண்டு போயிருப்பான். எப்பதான் பயப்பட, எனக்கு எப்ப பயப்பட தெரியும், எனக்கு தெரியும். ஐயா நீ தனிப்பட்ட முறை எப்ப வேணா வாசிச்சுக்க, குடும்பமா வாசிக்க கூப்பிடுறாங்களா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து போறேன், என்னத்தை குறைஞ்சு போயிட போற. போதகத்தை தள்ளாதே, பெற்றோட போதகத்தை தள்ளாதே. ஊழிக்காரர் சொல்ற ஒரு காரியம் சொல்லும் பொழுது மரியாதையா பேச கத்துக்க. உனக்கு பேச தெரிவிட்டு பேசினாக்கா சாபத்தை கட்டிக்கொள்வ. உனக்கு மனசுல ஏதாச்சும்
சங்கடம் இருக்குதா? பாஸ்டர் நீங்க இப்படி பேசுறீங்க பாஸ்டர், அன்னைக்கு பாஸ்டர் நீங்க இப்படி செஞ்சீங்க பாஸ்டர், என் மனசு ரொம்ப வேதனை ஆச்சு பாஸ்டர். நான் என் பாஸ்டர் போய் பேசியிருக்கேன் பாஸ்டர், நீங்க வந்து என்னையே பார்த்து பேசுறீங்க பாஸ்டர், நான் அப்படி செய்யலையே. அப்ப எல்லாத்தோட பார்வையில் என்ன பண்ணுறோம், நான் இன்னொரு தப்பு பண்ற மாதிரி இருக்கு, நான் சரியா இருக்கேன், நீங்க சொன்ன அந்த சம்பவம் எல்லாமே நான் சரியா இருக்கிறேன் பாஸ்டர், என்னையே கை நீட்டி பேசுறீங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பாஸ்டர் அப்படி சொல்லும்போது பாருங்க என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி பாருங்க. ஆனா நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்டர் வந்து என்னை குற்றப்படுத்தி பேசுறாரு அப்படின்னு. நான் பாஸ்டர் போய் நேராக கேட்டேன், அதுக்குன்னு எல்லாத்தையும் இருக்கும்போது பெஞ்சு தூக்கிட்டு பேசல, தனியாக இருக்கும்போது பாஸ்டர் நான் கொண்டு பேசணும் பாஸ்டர் அப்படி. வாயா வந்து பேசுங்க சொல்லி அப்படின்னு. நீ ஏன் பாஸ்டர் என்னைய கை நீட்டி என்னையே பார்த்து பேசுறீங்க, நான் தசமாவது காணிக்கலாம் உண்மையாக தானே இருக்கிறேன் பாஸ்டர், சபைக்கு வெள்ளனே வந்துடுறானே, எல்லாம் போன பிறகு தான் நான் போகிறேன் பாஸ்டர், இந்த வேத வாசிப்புலையும் பைபிள் ஸ்டடியிலையும் சபையில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் நானும் என் குடும்பமாக உண்மையாக தானே இருக்கணும், ஆனால் நீங்கள் இப்படி பேசுவேன் மனசு ரொம்ப வேதனை இருக்கு பாஸ்டர் அப்படின்னு நான் சொல்லும்போது அவரை தட்டி கொடுத்து என்னமா சொன்னாரு, ஐயா டேவிட் நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும் ஐயா, ஆனா நான் மற்றவங்களுக்கு உணர்த்ததுக்காக வேண்டி ஒரு கருவியான பயன்படுத்தினேன், எனக்கு தெரியும் நான் என்னதான் உன்னை ஏசினாலும் என்னதான் உன்னை கை நீட்டி பேசினாலும் நீ என்னை தப்பா நினைக்க மாட்டேன், ஆனா இதே நான் மற்றவங்கள்ட்ட சொன்னாக்கா அவங்க உடனே மறாத வாரம் இன்னொரு சர்ச்சுக்கு போயிடுவாங்க, எப்ப காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்ப பாஸ்டர் குற்றப்படுத்துவாரு டக்குன்னு தாவி போயிடலாம், தவளை மாதிரி இங்கே நாங்கள் குதிச்சு அங்க போயிடலாம், அங்க குதிச்சு இப்படி போயிடலாம், அப்படி இருக்க சமயம் தான் ஜனங்கள் தான் நிறைய இருக்கிறார்கள். அவர் சொன்னாரு நீ இப்படி செய்யலையா, மத்தவங்க இப்படி செஞ்சுக்கிட்டு வராங்க, ஆனா அவங்கள பார்த்து என்ன பேச முடியல, நான் என்னோட சத்தத்தை தான் கேட்க முடியும், நான் சொல்ல முடியுது, அப்ப நான் வந்து ஒடி பார்த்து சொல்லும் போது இது எல்லாருக்கும் போகுது, நீ சரியா இருக்கிற எனக்கு தெரியும் அப்படி சொல்லும் போது நான் அப்படியே கண்ணு கலங்கிருச்சு, நன்றி பாஸ்டர் உங்களை தப்பா நான் எடை போட்ட பாஸ்டர் நீ மன்னிச்சிருக்க பாஸ்டர் அப்படி நான் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு அதை தான் சொல்றேன், உங்க உள்ளத்துல ஏதாச்சும் என்னை குறித்து சங்கடம் இருக்குதா, கசப்பு இருக்குதா, வேதனையா இருக்கா, நேரம் என்கிட்ட வாங்க பாஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் பாஸ்டர், தனிப்பட்ட முறையில் பேசுங்க, ஆளுங்க இருக்கும்போது தயவுசெய்து பேசிடாதீங்க, எனக்கும் ஒரு அவமானம், நானும் மனுஷன் தானே, எனக்கு ஒரு அவமானம் வரும் இல்லையா, தனிப்பட்ட முறையில் பாஸ்டர் உங்களோட மன ஆதங்கத்தை சொல்லுங்க, என் மேல் தப்பு இருக்குமே என்றால் நான் கை கூட்டி உங்களை நான் மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கிறேன், நான் தப்பு இல்லைனாக்கா நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன், காரணம் என்னன்ட்டு. என் பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது எனக்கு என்ன வைக்கும், என் சம ஜனங்கள் என் பிள்ளைங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், நான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அதுதான் என்னோடது, உங்க மூலியமா கூட நான் திருத்திக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் நான் சொல்றேன். அடுத்ததாவது சர்ச் வந்து நாம வந்து சென்டரா பண்ணணும், நம்ம வாழ்க்கையில சர்ச் தான் சென்டரா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ஒரு கிறிஸ்துவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டு வருகிறோம். ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தாயும் தகப்பனும் கணவன் மனைவி பிள்ளைகள் சொந்த பந்தம் யாவரும் சபையை சேர்ச்சை உங்க சென்டரா ஆக்கி கொள்ளணும், நடு மையம் ஆக்கி கொள்ளணும். சென்டரா நீங்க வச்சீங்களா தான் உங்களுடைய பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நடுவில் நிற்கும். ஒரு திராசு பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் இப்படி இருக்கும், சபை சரியா இருந்தா தான், இல்லைன்னா உங்களை ஏற்றத்தாழ்வு வர ஆரம்பிச்சிடும். நீங்க நடுவா சபையை நடுவா வச்சுக்கொள்ளணும், சபையை நடுவா வைக்கணும்னு சொன்னாக்கா நீ இயேசுவை நடுவா வைக்கணும் என்று சொல்ல வருகிறேன். சரி, சங்கீதம் 128 Psalms 128 verse 5 and 6. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். Thank you, ma. தேவனை மையமாக கொண்ட குடும்பம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்ம பார்த்தோம். நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம், சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராம். இங்க சொல்லப்படுகிற சீயோன் என்பது திருச்சபையிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
பாருங்க, நீங்க சாப்பாடு வேணும்னாக்கா கிச்சனுக்கு தான் போகணும். ரோட்டில் நின்றுக்கிட்டு சாப்பாடு கிடைக்காது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை திருச்சபைக்கு வரும்போது கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறார். நான் சர்ச்சுக்கு வர முடியாது அப்படி இருக்க ஆசீர்வாதம் கிடைக்காது. நிறைய பேர்த்தோட பேர் நான் திருச்சி கண்டிப்பா வந்து ஆகணுமா? ஆவியானவர் சொல்லுகிறவரை, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர் கேட்க கடவன். ஆவியானவர் எங்க சொல்லுகிறாரோ? சபையில சொல்லுகிறாராம். தனிப்பட்ட முறையில் சொல்றது அது வேற. சபையை கர்த்தர் இங்கு முக்கியத்துவப்படுத்துகிறார். ஃபேமிலி, கிறிஸ்டியன் ஃபேமிலி உள்ளவங்க சபையை, திருச்சபையை, சேர்ச்சை உங்களுடைய சென்டர் பாயிண்டா வச்சுக்கொள்ளணும். நீங்க சென்டர் பாயிண்டா நீங்க வச்சீங்களா தான் உங்களை வாழ்க்கை பேலன்ஸா நிற்கும். எங்கனாச்சும் இறங்குனீங்களா ஆண்டு கடை சரியில்லாம இருக்கிற சரியாவே அப்படின்னு அல்லது ரொம்ப ஓவரா போறீங்க, வேகமா ஓடுற, உன் வேகத்தை கொஞ்சம் குறை ஆண்டு சரிப்படுத்துவார். சபையில் தான் போதிக்கிறவா ஆண்டு போதிப்பார். அந்த போதனையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது அன்றன்ற காலகட்டத்திலே என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் ஊழியக்காரை கொண்டு திருச்சபையிலே உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். காது உள்ளவர் கேட்க கடவன். உங்க சிந்தையை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்க நல்லா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், செழிப்பா இருக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், அநேகர் பிரயோஜனமுள்ளவா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க சொந்த சித்தைப்படி நீ வாழ்ந்தீங்கன்னா சீரழிந்து போவீர்கள். சேஞ்ச், நீங்கள் இந்த மனதை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவ குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்புள்ள உதாரணம் உள்ள அநேகருக்கு நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க சிந்தனைப்படி வாழ விரும்பாதீர்கள். கர்த்தர் என்ன சிந்தை கொண்டிருக்க உங்களை குறித்து? கர்த்தி சேர்ச்சுக்கு வந்தீங்க, நல்லா இருப்பீங்க. கர்த்தர் அவர் உள்ளத்தின் ஆதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அநேக இப்ப சேர்ச்சுக்கு வர்றதே ஒரு பொருட்டா நினைக்கல. சேர்ச்சுனா அது ஒன்று கூடுதல், பில்டிங் அல்ல. இப்ப ஆன்லைன்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆன்லைன்ல ஒன்று கூடும்போது அது ஒரு சேர்ச்சி. ஒன்று கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று நம்ம கடிதங்களில் நம்ம பார்க்கிறோம் வேதாகமத்தில். நீங்க யாவரும் தனித்தனி வீட்டில் இருந்தாலும் கூட நம்ம திருச்சபைன்னு சொல்லி வந்துட்டோமா, நம்மளாம் ஒரு குடும்பம் ஆயிட்டோம். கிறிஸ்துவ குடும்பம், ஃபேமிலி இன் கிரைஸ்ட். நம்ம ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க ஏதாச்சும் எல்லா குடும்பத்துக்கும் பாதிக்கும். நான் சரீரத்தில் பார்க்கும்போது நமக்கு சுண்டு விரல்ல ஏதாச்சும் ஒரு காயம், கொப்பளம் ஏதாவது பாதிப்பு, ஒரு உடம்பே பாதிக்குது இல்லையா? சின்ன விரல் தானே, இது ஒரு சின்ன காயம் தானே பட்டிருச்சு அப்படின்னு மற்றதெல்லாம் நல்லா இருக்க முடியுமா? எல்லாமே அப்படியே கண்ணோக்க அந்த விரலையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம திருச்சபை மக்கள் யாருக்கு ஒன்றுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா நம்ம குடும்பமே, நம்ம திருச்சபை மக்களே கூடிடுவோம். கூடி அவங்களுக்காக என்ன செய்யலாம்னு யோசிப்போம். தேவாலயம் ஒரு ஆன்மீக இல்லம். திருச்சபை ஸ்பிரிச்சுவல் ஹோம் என்று சொல்லப்படுகிறது. தேவாலயத்தை மையமாக கொள்ள வேண்டும். நீ சேர்ச்சியில் என்ன இருக்கு அப்படி சிந்தித்து கொண்டே இருக்கணும். அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஊழியக்காரர் அப்படி சொன்னாரு, உங்க இருதயம் எங்க இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க அப்படி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நம்ம இருதயம் இந்த பரலோகத்தில் இருக்கணும். நம்ம இருதயம் பரலோகத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னமா சொன்னாரு, ஐயா உன் இருதயம் கொண்டு பரலோகத்தை வச்சு என்ன பண்ண போற? ஓ இருதயம் திருச்சபையில் இருக்கிறையா அப்படின்னாரு. இந்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு சேர்ச்சில் என்ன ஆக்டிவிட்டி இருக்குது, இன்னைக்கு என்ன? சில பேர் கேட்டீங்களாக்கா, உங்களுக்கு பைபிள் ஸ்டடி என்ன கிழமை, இன்னைக்கு யூத் மீட்டிங் எப்ப, இன்னைக்கு உபவாச ஜபம் என்ன கிழமை, எத்தனை மணிக்கு வச்சிருக்காங்கன்னா உபவாச ஜபமா, அப்புறம் போன் அடிக்கிறது இன்னைக்கு எப்ப அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. உங்க இருதய சபையில் இருக்க வேண்டும். சேர்ச்சில் இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி இருக்குது, எத்தனை மணிக்கு, சபை என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, உங்க சபையை குறித்தே ஒரு சிந்தனை இருக்க வேண்டும்.
அவன் திருச்சபையில் போனேன், அந்த விளக்கு எரியாம இருந்துச்சா சர்ச்சில். பச அந்த விளக்கு எரியல பச, எனக்கு ஓய்வு இருக்குது, இந்த அன்னைக்கு வந்து நான் வந்து செஞ்சுட்டா. உங்க என்ன வரணும்? டாய்லெட் பார்த்தீங்க உள்ள போய் டாய்லெட் வந்து மாறின வாடை அடிக்குது, அந்த எண்ணெய் உறுத்திக்கிட்டே இருக்கணும். பச எனக்கு அன்னைக்கு நேரம் இல்லாமல் போச்சு பச, நான் வந்து எனக்கு நாளைக்கு ஓய்வு இருக்க வந்து டாய்லெட் சுத்தம் பண்ணிடுறேன். எண்ணுங்கள் வரணும். கீழே நடந்து போறீங்க, ஒரு குப்பை அங்கே இருக்குது, சின்ன ஒரு பேப்பர் கீழே விழுந்து கிடக்குது, அழைச்சிப்பட்டு போனீங்களாக்கா திருச்சி ஒரு பாரம் இல்லை. ஒரு சின்ன ஒரு பேப்பராக இருந்தாலும் கூட அது கையில் பொறுக்கி கொண்டு குப்பையில் போட்டுக்கூட இருக்க வேண்டும். அதாவது பில்டிங் முக்கியத்துவப்படுத்துங்கன்னு சொல்ல வரல. நீங்க எந்த அளவுக்கு தேவனை கொண்டு கூட இடம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது குறித்து தான் இருக்குது. அதான் உங்க திருச்சபையிலே நீங்க உங்களுடைய அக்கறை காட்ட வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். தவறாமல் ஒவ்வொரு காரியத்திலும் ஆக்டிவிட்டியிலும் நீ பங்கு கொள்கிறா இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்லிவிட்டு சேர்ச்சி நடக்கிற காரியத்தில் பங்கு கொள்ளாம இருந்தீங்களாக்க எப்படி நீ கிறிஸ்தவ குடும்பம் சொல்றீங்க? ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமாங்க. Psalms 127 verse 1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இருந்தா. சரி, உங்க வீடு கட்டப்பட்டா வீடா இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது கர்த்தரால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதாவது அந்த பேட்டர்னு, அந்த பில்டிங்கோட ஸ்டைலு, அதை குறித்து நான் சொல்லல. உங்கள் வீடு ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், மாமியார் எப்படி இருக்கணும், மருமகள் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் நீங்க சரியா இருக்கணும் என்றால் நீங்க கர்த்தரை கட்ட சொல்ல வேண்டும். எங்க வீட்டை நீங்க கட்டுங்க ஆண்டவரே. அப்படி சொல்லும் போது தான் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் வீட்டை கட்டும் போது அது நேர்த்தியா கட்டுவார். ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் கர்த்தர் கட்டுவாராம். அல்லேலூயா. அவருக்கு தெரியுங்க உங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட படிப்பு உங்களுக்கு படிக்கணும், எந்த இடத்துல நீங்க வேலைக்கு போகணும், உங்களுக்கு யார் மாப்பிள்ளை வரணும், யாருக்கு உங்களுக்கு பொண்ணு வரணும். நீங்க பொண்ணை தேடி பொண்ணால ஓடாதீங்க. எனக்கு பொண்ணு வேணும், ஐயா எனக்கு மாப்பிள்ளை வேணும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியும். மை டியர் சர்ச், உங்களுடைய ஆசை பாசங்கள் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கட்டுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க என்ன காடி வாங்கணும், எந்த இடத்துல வீடு வாங்கணும், உங்களுக்கு எப்ப பிள்ளை வரணும், எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். நம்ம அப்பாவுக்கு தெரியுங்க. மை டியர் சர்ச், உங்க அப்பா உங்களை குறித்து இவ்வளோ அக்கறை எடுக்கிறாருனாக்கா, உங்க மாமிச உங்க பெத்த அப்பா உங்களை படைச்ச அப்பா நீங்க எவ்வளவா அக்கறை உள்ளவராக இருப்பாரு. அவர் கூப்பிடுங்க, எங்களுடைய வீட்டுக்கு தலைவராக இருங்க ஆண்டவரே அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீங்க தலைவராக இருங்க ஆண்டவரே. அப்படி சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வீட்டை மாற்றி அமைப்பாராம், சீர்திருத்தம் பண்ணுவாராம். எப்படி எப்படி அலங்கரிக்கணும் என்பதை அவர் சொல்லி கொடுப்பாருங்க. கிறிஸ்துவை தன் வீட்டின் தலைவராக வச்ச குடும்பம் பாருங்களேன், சமாதானமா இருக்கும். நான் சொல்றேன் ஓஹோன்னு அப்படி கோடீஸ்வரர் ஆவின்னு நான் அதுதான் சொல்லல. சமாதானமா இருக்கும். சமாதானம் தானே, அதுதான் உலகத்தை எங்கேயுமே கிடைக்காது, அது தேவன்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். சமாதானம் மட்டும் கொடுத்துட்டாருனாக்கா பத்தது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கர்த்தர் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது எல்லாம் நேர்த்தியா நடத்துவாருங்க. அவருக்கு தெரியும் தன் பிள்ளைகள் எப்படி நடத்தணும்ட்டு. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? கண்ணு முடிச்சோம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய கிருபை மகா பெரியதப்பா. எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வரீங்களே, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை எங்கள் சொந்த சிந்தனையில் நான் கட்டி பிசாசை நாங்கள் தலைவராக வச்சு வாழ்ந்த காலங்கள் போதும் ஆண்டவரே. அப்பா, நீர் என் குடும்பத்துக்கு தலைவராக இருந்து எது அவசியமோ எது தேவையோ அதை எங்களுக்கு நீ செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பிடிக்காத ஒவ்வொரு காரியத்தையும் என் குடும்பத்திலிருந்து எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. ராஜா, எங்களை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும்,
சரிப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும். எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வீட்டை ஆளுகை செய்யட்டும். ஜீவனுள்ள இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.